மே 26 லான்ச் ஆகிறதுக்காக இருந்த GTA 6 இன்னும் டிலே பண்ணிருக்காங்க. ஸ்டார்லிங்காக வேண்டிய 28 சேட்டலைட் தற்போது இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாம, அதாவது வைஃபை இல்லாம, செல்லுலர் நெட்வொர்க் இல்லாம எங்களுக்கு கூகுள் மேப்பை யூஸ் பண்ணல. சோ இந்த ChatGPTக்கு எதிராக ஒரு வழக்கு போகுது. சைனீஸ் கவர்மெண்ட் 2 ஆப்பை ஆப் ஸ்டோர்ல இருந்தும் பிளே ஸ்டோர்ல இருந்தும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஹலோ மேட்ஸ், எங்கடா ஆளே காணும்னு பார்த்திருப்பீங்க. வெங்காயம் யார் நீ எல்லாம் இருக்கலாம். ஸோ ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ், நம்ம இன்னைக்கு டெக் நியூஸோட தேர்ட் எபிசோட நான் பேசியிருக்கிறேன். அதில் பெரும் பருத்துக்கு ஒன்று இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அது இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அவங்க பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை மட்டும் செஞ்சிருங்க. ஸோ நான் ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் நியூஸ் என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே யூடியூப்ல தான் பார்த்து இருப்பீங்க, அப்படிதானே? ஸோ இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே பாருங்க, ஆஸ்க்னு ஒரு பட்டன் இருக்கான்னு சொல்லி. ஸோ ஆஸ்க்னு ஒரு ஃபீச்சரை இப்போ யூடியூப் டெவலப் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வருமானம் தெரியல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்க் பட்டன் எதுக்கு, இந்த ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க, அதாவது ChatGPT, Gemini இதெல்லாமே யூஸ் பண்ணிருப்பீங்க, அப்படித்தானே? ஸோ அதுக்கிட்ட ஒரு நீங்கள் கொஸ்டினை கேட்டு அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணும், ஆன்சர் தரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இந்த வீடியோவில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆஸ்க் பட்டனை வச்சு உங்களுக்கு கேட்கலாம். இந்த வீடியோட சமரியை தர சொன்னால் அந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சமரியா உங்களுக்கு அது தரும். அண்ட் ஆல்சோ நான் ஒரு மொபைல் ஃபோனை பற்றி பேசுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மொபைல் ஃபோனை பற்றி பேசும்போது அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னோட வீடியோ பார்த்து தான் நீங்கள் எல்லா ஃபீச்சரையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை, அந்த ஆஸ்க் பட்டன் யூஸ் பண்ணி அந்த AI மூலமாக நீங்கள் அந்த வீடியோ இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் உங்களுக்கு சமரைஸ் பண்ணி தரக்கூடிய மாதிரி ஒரு ஃபீச்சரை யூடியூபாக டெவலப் பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க. பட் நம்ம மாதிரி கண்ட்ரியில் எல்லாமே இல்லை. அப்புறம் என்ன? ஸோ இது வந்து US, கனடா, நியூசிலாந்து, இந்தியா போன்ற ஃபியூ கண்ட்ரீஸ்ல இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இருந்தாலும் நம்ம மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு இது இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும்னு சொல்ல தெரியல. ஸோ விவர்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த நியூஸ் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது டெஸ்லாவுடைய செல்ஃப் டிரைவிங் காசை சைனா அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எஸ், இதுக்கு முன்னாடி எல்லாமே சைனா அப்ரூவ் பண்ணி இருந்தாங்க எலான் மஸ்குடைய செல்ஃப் டிரைவிங், டெஸ்லாவுடைய செல்ஃப் டிரைவிங் காசை. பட் ஆல்சோ ஃபுல்லா அப்ரூவ் பண்ணிருக்கல, அவங்களுடைய சம் சாஃப்ட்வேர்ஸை அவங்க அப்ரூவ் பண்ணல. ஸோ அதே மாதிரியான சில குழப்பங்கள் இருந்துச்சு. ஸோ இப்போ எலான் மஸ்குடைய செல்ஃப் டிரைவிங் காசை சைனா ஃபுல்லி அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவங்களோட சாஃப்ட்வேர்ஸாக இருக்கலாம், ஃபீச்சர்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அவருடைய செல்ஃப் டிரைவிங் காசுல சாஃப்ட்வேர்ல பக்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் அப்ரூவ் பண்ணிடலாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ பார்த்தோம்னா ஃபுல்லாவே அவங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம கேம்ஸுக்காக வேண்டிய வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய GTA 6. ஸோ இந்த GTA 6 ராக்ஸ்டாருடைய கேம். ஸோ இந்த GTA 6 ஆல்ரெடி டிலே ஆச்சு, அப்படித்தானே? ஸோ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கேம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய தெரிஞ்சிருக்கும். மே 26 லான்ச் ஆகிறதுக்காக இருந்த GTA 6 இன்னும் டிலே பண்ணிருக்காங்க. என்னடி சொல்றேன்? ஸோ இப்போ பார்த்தோம்னா ராக்ஸ்டார்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க 2026 நவம்பர் 19 தான் நம்ம GTA 6 லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமர்ஸுக்கு இது ஒரு சேட் நியூஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் டிலே பண்ணுவாங்களா இல்லைன்னா நவம்பர் 19 சொன்ன மாதிரி லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த டிலேக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் இந்த கேமுடைய ஹைப் இன்னும் ஏறிக்கொண்டு இருக்குது. ஸோ இந்த ஹைப்புக்காக வேண்டி கேமை தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ கேமுடைய மார்க்கெட்டை கிராஷ் ஆக போகுதுன்னு பேசிக்கொள்றாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஸோ கேம் லான்ச் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இங்கே பார்க்கலாம். என்னோட டெவலப்மெண்ட் என்ன முடியலன்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் என்ன முடியலன்னு சொல்றது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை எனக்கு தெரியல. ஸோ இந்த ஹைப்புக்காக வேண்டி அவங்க இந்த டிலேயை செய்திருக்கலாம் என்று நம்பலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா, எங்க பார்த்தாலுமே AI. ஸோ எந்த வேலை எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலுமே AI போகக்கூடிய காலம் தான் இது. எங்க எடுத்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்படித்தான். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் தற்போது ஒரு AI டீம் ரெடி பண்றாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கலுக்காக வேண்டி, எஸ், இந்த மெடிசின் பர்பஸுக்காக வேண்டி, மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக வேண்டிய ஸோ ஒரு AI டீம் அவங்க ரெடி பண்றாங்க மைக்ரோசாஃப்ட் தப்பிலிருந்து. ஸோ ChatGPT, Gemini நினைக்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி பட் தனிப்பட்ட வகையில மெடிசின்ஸுக்கு, மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணதுக்காக வேண்டி, மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக வேண்டி ஒரு AI டீம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாங்க. பட் இன்னும் எதுவும் அஃபிஷியலா இல்லை. ஸோ மைக்ரோசாஃப்ட் இதை சொல்லியிருக்காங்க, ஒரு டீம் அவங்க ரெடி பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்த பிறகு நம்ம பார்க்கணும் மெடிக்கலுக்காக வேண்டி இந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்முடைய எலான் மஸ்க். ஸோ அவர் டெக்னாலஜிக்குள்ள வராட்டி எப்படி? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டார்லிங்க். ஸோ தற்போது ஸ்ரீலங்காவில் ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டார்லிங்கை சொல்லலாம். ஸோ ஸ்பீட் அளவில் கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்லிங்க் தான் தற்போது ஸ்பீடாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்லிங்காக வேண்டிய 28 சேட்டலைட்டை தற்போது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேட்டலைட் எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்லிங்க். எஸ், ஸ்டார்லிங்க் என்ன எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டார்லிங்கை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நான் கேளுங்க, தாருக்கு தயாராகிறேன். ஸோ SpaceX எதுக்கு இந்த ஸ்டார்லிங்காக வேண்டி இன்னும் 28 சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணாங்க கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக
அதுக்காக வேண்டி ஸோ இன்ஸ்டாலிங் உடைய கவரேஜ் பெருசாகிறதுக்காக வேண்டி தான் இந்த 28 சேட்டலைட் அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல சேட்டலைட் வந்து அந்த ஸ்டார்டிங்லேயே 10,000 சேட்டலைட்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா 8,600 சேட்டலைட் மட்டும் தான் ஆக்டிவ்ல இருக்குது. ஸோ லான்ச் பண்ண 10,000த்துல 8,600 தான் ஆக்டிவ்ல இருக்குதுன்னா மற்ற எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு அண்ட் ஆல்சோ ஃபாலன் சம் விழுந்ததில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வச்சு பார்த்தோம்னா இப்போது ஆக்டிவ் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் 8,600. ஸோ சேட்டலைட்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே தெரியாட்டி கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் இதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு கொண்டு வரேன். இன்னொரு அடுத்ததாக பார்த்தோம்னா ஐஃபோன் நம்முடைய ஆப்பிள் வராட்டி எப்படி இருக்குல்ல. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது ஐஃபோன் ஒரு ஃபீச்சரை டெவலப் பண்ணாங்க. எப்படி என்ன, அதாவது சேட்டலைட் கனெக்டிவிட்டி. டேரக்டா இருந்து டேரக்டா ஐஃபோனுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாமல், அதாவது வைஃபை இல்லாமல், செல்லுலர் நெட்வொர்க் இல்லாமல் எங்களுக்கு கூகுள் மேப்பை யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ இமேஜஸ் சென்ட் பண்ணலாம் அண்ட் எமர்ஜென்சி கால்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சரை இந்த ஆப்பிள் டெவலப் பண்ணி நிற்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் ஏதாச்சும் டூரோட ஸ்பேஸுக்கு போகிறோம்னா ஸோ இதே மாதிரியான பப்ளிஸ் இல்லாமல் ஸோ டிரெக்டாக சேட்டலைட் இருந்து கவரேஜ் நாங்கள் எடுத்து எங்களுக்கு எமர்ஜென்சி கால் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ இமேஜ் சென்ட் பண்ணலாம் அண்ட் ஆப்பிள் மேப்பை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரையும் அவங்க டெவலப் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான ஃபீச்சர் அவங்க தந்தாங்கன்னா இஸ் பெட்டர் டு யூஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா என்னையா ஆப்பிள் இப்படி கூகுள் கிட்ட போய் பிச்சை கேட்குறே நம்ம தான் சொல்லியிருக்கோம். இப்படி மங்களகரமா அதுக்கு மட்டமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணோம், ஐஃபோனில் இருக்கக்கூடிய இந்த சிரி மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாமே கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய அந்த சிரி, ஸோ இந்த சிரி அசிஸ்டண்ட்டை வந்து ஸோ ஜெமினி அந்த சிரிக்கு இன்க்ளூட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் சிரியா ஒர்க் ஆகும். ஸோ பேக் எண்டில் ஜெமினி ஒர்க் ஆகிற மாதிரி இந்த ஆப்பிள் அதாவது கூகுள் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஜெமினி நீங்கள் தாங்க இந்த சிரியில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கூகுள் கிட்ட போய் ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இதுக்காக வேண்டி இயர்லி annually நான் உங்களுக்கு $1 billion பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி ஆப்பிள் சிரிக்கு பின்னாடி ஜெமினி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இது பெர்மனெண்ட்டாக இல்லாமல் இல்லை, நாங்கள் எங்களுடைய சிரியை நாங்கள் டெவலப் பண்ணி லான்ச் பண்ண வரைக்கும் இந்த ஜெமினி அசிஸ்டன்ட் தான் பேக் எண்டாக வேலை செய்யும்னு சொல்லி ஆப்பிள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்தாலும் வெக்க கட்டத்தனமா இல்லையா? ஆல்ரைட், அடுத்ததாக பார்த்தோம்னா சாட் ஜிபிடி. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ டூல்னா சாட் ஜிபிடி தான். பொதுவாக காமன்லி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ டூல் இந்த சாட் ஜிபிடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாட் ஜிபிடிக்கு எதிராக ஒரு வழக்கு போகுது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சாம் ஆல்ட்மன், OpenAI ஓனர் சாம் ஆல்ட்மனுக்கு எதிராக ஒரு வழக்கு போய் கொண்டு இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா OpenAI, the parent company of ChatGPT, is facing 7 separate lawsuits claiming emotional manipulation. The cases claim the company's online chatbot has caused users to experience delusions and even encourage some to take their own lives. ஸோ இந்த சாட் ஜிபிடி ஹியூமன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக சில விஷயங்களை கொடுக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சூசைடுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி, ஸோ தேவையில்லாத விதமாக அவங்கள ஹியூமன்ஸை என்கரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி ஸோ ஸ்டேட் கோர்ட்டில் ஒரு கேஸ் போய் கொண்டு இருக்குது. ஸோ அதுக்கு சாம் ஆல்ட்மன் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நாங்கள் இதை சூன் ஆஸ் பாசிபிள் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ இதுக்கப்புறமா அந்த விதமாக இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேஸ் வரக்கு ரீசன் கேட்டிங்கன்னா ஸோ இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி மெனி இறந்து போயிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசாம செத்துருடானி ஸோ சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணதால நிறைய சூசைடும் நடந்திருக்குது. ஸோ இதை பற்றி தனி ஒரு கண்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த சாட் ஜிபிடி கேஸ் இந்த கோர்ட்ல என்ன கேஸ் போகுது, எதுக்காக வேண்டி இப்படி கேஸ் நான் ஃபைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தனி வீடியோ வேணும்னு கேட்டீங்க, உங்களுக்கு தரத்துக்கு தயாராகிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. பட் எந்த விஷயத்துக்காக யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம் நான் கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஓகே ரைட், அடுத்த விஷயமாக நான் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் வரக்கூடிய டிசம்பர் 10 அனைத்து விதமான சோசியல் மீடியாக்களையும் பேன் பண்ண போறதாக ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதிராக கோர்ட்ல டீனேஜர்ஸ் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பேன் பண்ணக்கூடாது, இது எங்களுடைய சுதந்திரம், ஸோ இதை நீங்க பேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்டர் 16 14 வரைக்கும் கீழ்பட்டவர்களுக்கு அனைத்து விதமான சோசியல் மீடியாக்களையும் பேன் பண்ண போறதாக கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 10 என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நான் பொறுத்திருந்தேன் பார்ப்போம். ஸோ இப்படி பேன் பண்றது நல்லமா கூடாதான்றதை பத்தி நீங்க கீழே சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனலி பார்த்தோம்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸா இருக்க போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட் 2 ஆப்பை ஆப் ஸ்டோர்ல இருந்தும் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. 2 ஆப்பை ரிமூவ் பண்ணிருக்காங்க. எந்த ஆப் தான் கேட்குறீங்க? நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டை ப்ரொவைட் பண்றேன், பாருங்க என்ன ஆப்னு சொல்லி. ஸோ இந்த 2 ஆப்பை அவங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க ஆப் ஸ்டோர்ல இருந்தும் பிளே ஸ்டோர்ல இருந்தும். அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருந்தவங்களுக்கு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த 2 ஆப்புமே பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ இருக்காது. ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இல்லையே. ஸோ ஃபைனல் நான் இந்த
நியூஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எந்த நியூஸ் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதாமே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன நீங்களை தெரிஞ்சுக்கொண்டீங்க, என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டெக் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல கேளுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மேட்ஸ், நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.